தர்ஷிகா போட்ட ஒரே போடு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு இடையில் பயங்கர சலசலப்பு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 2 வீடு இருக்குது இல்லையா? ஆண்கள் செப்பரேட்டாகவும் பெண்கள் செப்பரேட்டாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது. சொல்ல போனால் ஸ்டோர் ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, கிராசரி ஐட்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா கூட இவங்களை கேட்காம அவங்க வந்து வாங்கவும் முடியாது. அதே மாதிரி டாஸ்க் பண்ணால் மட்டும் தான் எல்லாத்தையும் வந்து பண்ண முடியும். கோட்டை தாண்டி வந்தாவே ஒரு டாஸ்க்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்கள் வந்து ஆண்கள் சைடு வந்து இருக்குது. இதை வந்து தெரிஞ்சிக்காத நம்ம பெண்கள் டீம் வந்து ஆரம்பத்திலே வந்து எங்களுக்கு இந்த சைடே போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த கன்ஃபெஷன் ரூம் தான். ஸோ இந்த கன்ஃபெஷன் ரூமோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாரம் அதுக்கு முன்னாடி வாரமும் வந்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக ஆண்களில் வந்து நாமினேட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம், ஸோ நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, அது அந்த பேச்சுவார்த்தையில் அப்படியே குறைஞ்சு போய் நின்றுடுச்சு. இப்போ என்னன்னா, தர்ஷிகா அவர்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ரூம் அப்படின்றது வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஓகேங்களா? அதாவது பெண்களுடைய இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யார் வந்தாலும் டாஸ்க் பண்ணணும், அது ஒட்டுமொத்த ஆட்களும் நீங்கள் டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா வந்து வார்ன் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஆண்கள்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு, அதுவும் குறிப்பாக விஷால், முத்து, அதுக்கப்புறம் அருண் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. லிவிங் ஏரியாவில் நாங்கள் எதுக்கு வருவோம்? பிக் பாஸ் கூப்பிட்டா தானே வருவோம். ஸோ பிக் பாஸ் கூப்பிடும்போது வர வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பிக் பாஸே வந்து கொடுத்துருக்காரு. நான் கூப்பிட்டா நீங்கள் லிவிங் ஏரியாவுக்கு வரணும் அப்படிங்கிறது ரூல்ஸ்லேயே வந்து எழுதியிருக்காங்க. எந்த இடத்துலையும் வந்து அது எழுதாமலாம் இல்லை. ஸோ அப்படி இல்லாத ஒரு ரூல்ஸை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. இருக்கிற ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் தர்ஷிகா அண்ட் டீம் மொத்த கேர்ள்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போயிருக்கிற ராணவ், அவர் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் முடியவே முடியாது, உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க, கிராசரி ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுனாலையும் அது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் பண்ணுவோம், பனிஷ்மெண்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணணும். கிச்சன் டீமில் நாங்கள் சமைக்கிறதுக்கு வந்தாலும் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும், போகணும், எல்லாமே செய்யணும். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே இல்லை. கன்ஃபெஷன் ரூம் எப்பயாச்சும் தான் போகிறீங்க, யாருக்காவது அடிப்பட்டால் தான் போகிறீங்க, ஏதோ ஒன்று நடந்தால் தான் போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களை வந்து பழி வாங்குறது, எப்படி நான் உங்களை வந்து டாஸ்க் அது கொடுக்குறது, பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறது? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். லிவிங் ரூமில் நீங்கள் யார் வந்தாலும் சரி, என்ன டாஸ்க்கெல்லாம் கொடுக்கட்டும், பிக் பாஸை கூட கூப்பிட்டோம், அப்படி கூப்பிட்டா கூட நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா எங்களோட பர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாது. அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாஸ்க் பண்ணிட்டு தான் வரணும், அதுவும் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து முரண்படுறாங்க. குறிப்பாக இப்போ கன்ஃபெஷன் ரூம் போகிறோம், ஏதாவது அடிபட்டிருக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்களுடைய வழியில் இருக்கும்போது ஒட்டுமொத்த பேரும் டாஸ்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா? அது வந்து தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா அவர்களெல்லாம் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்படியே பேசி பேசி இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்து மாறுது. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட்டு, கன்ஃபெஷன் ரூம் மட்டும்தான், அதே மாதிரி லிவிங் ஏரியா மட்டும்தான். நீங்கள் உள்ளே வரணும்னா நீங்கள் டாஸ்க் பண்ணாமல் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து ஒத்த காலில் வந்து நின்றுருக்காங்க. அதுவும் புதுசாக வந்திருக்கல ஒரு பொண்ணு ரியா தியாகராஜன், அவங்க வேறு லெவலில் பேசுகிறாங்கப்பா, பாயிண்ட்டை போட்டு பட்டு பட்டுன்னு எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்வர்சேஷன் 2 பக்கம் இருந்தும் நடக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய கான்ஃபர்மேஷனே வரல. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சத்யா அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, சரி ஓகே மச்சான், நம்ம வந்து டாஸ்க் கொடுக்குறோம்ல, அவங்க உள்ளே வராங்க போகிறாங்க அப்படின்னா அதே மாதிரி அவங்க ஏரியாவுக்கு நம்ம போகணும் வரணும் அப்படின்னா டாஸ்க் கொடுக்கட்டும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பிடிச்சி திட்டுறாங்க. பெட்ரூம் கூப்பிட்டு போய் முத்துக்குமரன் அவர்களும் விஜய் விஷால் அவர்களும், எப்படி மச்சான் அதை ஒத்துக்க முடியும்? ரூல்ஸ்லேயே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க, அது எப்படி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும்? இந்த பக்கம் வீடு இருக்கிறது, இதுதான் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் லிவிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் டாஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து சொல்ல கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லிவிங் ஏரியாவில் எல்லாரும் அசம்பிள் ஆகிறாங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறாங்க, இல்லை டாஸ்க் படிக்க போகிறாங்க, எதுக்கோ ஒன்றுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் வந்து ஒருத்தருக்காக ஒரே ஒருத்தர் போனால் கூட ஒட்டுமொத்த பேரும் டாஸ்க் பண்ணுறதுங்கிறது வேறு. அதே மாதிரி ஒரே ஒரு ஆள் என்னெல்லாம் டாஸ்க் பண்ணவே முடியாதுங்க, நீங்கள் என்னை வந்து லிவிங் ஏரியாவில் விடுங்க, இல்லை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலை வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு ஆள் வராமல் ஒரு வேலையும் நடக்காது, லிவிங் ரூமில் எதுவும் பெருசாக டிஸ்கஷன் நடக்காது, டாஸ்க் படிக்க முடியாது, எதுவுமே தானே நம்ப முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை வேறு பயங்கரமாக திட்டி விட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு கன்க்ளூஷனுக்கே வரல. ஆனால் அன்ஷிதா அவர்கள் வந்து முழுக்க வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து அடிபட்டு வரும்போது இப்போ தலை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னா ஓகே, கொஞ்ச நேரம் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியும், கொஞ்சம் நேரம் வந்து அந்த வலியை தாங்கிக்க முடியும். ஆனால் சடனாக இப்போ சாச்சனா அவர்கள் டக்குன்னு வந்து மயங்க விழுறாங்க,
அப்படின்னு வச்சுக்கோங்க, மயங்க விழுறாங்கன்னு வச்சுக்கோங்க, விழுந்தாலே விழுவாங்க. ஸோ அப்படி டக்குன்னு வந்து தூக்கிட்டு போய் கன்ஃபெஷன் ரூமில் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் டாஸ்க் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விகள்லாம் எழுப்புனா எப்படி இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க, அதாவது நீங்கள் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் திரும்ப வரீங்களா அப்போ டாஸ்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து பயங்கரமான வாதத்தை வந்து முன் வச்சுட்ருக்காங்க. பட் இது என்னென்னா வேலிடே கிடையாது. ஆக்சுவலாக அது ரூல்ஸ்லையும் இல்லை. ரூல்ஸில் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இது எவ்வளோ தூரம் சக்ஸஸில் போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இதுக்கெல்லாம் முதல் முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அவர்கள் தான். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? அந்த கன்ஃபெஷன் ரூம் அண்ட் லிவிங் ரூமுக்குள்ளே வர்றதுக்கு ஆண்கள் வந்து பனிஷ்மெண்ட் செய்யணுமா, டாஸ்க் செய்யணுமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.